வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வீடியோ நாங்கள் பண்ணதே கிடையாது. அதாவது நம்ம சென்னை இந்த மாதிரி ஊர்கள்லாம் ஓரளவுக்கு எப்படி இருக்குன்றது தெரியும். ஏன்னா நிறைய இஃப்தார் பாக்ஸ் விற்பாங்க. பட் நம்ம மதுரையில் நாங்கள் செக் பண்ண வர தேடி கண்டுபிடிச்சு ஹெவன்ஸ் பார்க்ல இருந்து ஒரு இஃப்தார் பாக்ஸும் சைத்தூன்ல இருந்து ஒரு இஃப்தார் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஹெவன்ஸ் போய்ரோம். ஓகே. இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. இந்த ஹெவன்ஸ் பார்க்கோடது 892 ரூபாய் வந்துச்சு. பார்க்கறதுக்கு ஆசமாக உள்ளது. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள என்னென்ன கொடுத்து வச்சிருக்காங்கன்னா பிரியாணி இருக்கு, ஃப்ரூட் சாலட் இருக்கு, இது என்னது டிஷ்யூ பேப்பர் இருக்கு, டிஷ்யூ பேப்பர் இருக்கு, இது இந்த அது பல்லகள உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. இல்லையோ சப்ஜா சீட் எல்லாம் போட்டு எனக்கு தெரிஞ்சு இது சர்பத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷவர்மா இருக்கு, சமோசா, வாட்டர் பாட்டில். எனக்கு ஏன் தெரியல பிஸ்லரியில இந்த வாட்டர் பாட்டில் பிடிக்கும். அண்ட் வாட்டர் பாட்டில் பிடிக்கும். ஆமா, ஏன்னா ஒட்டகம் பிடிக்கும். எல்லா தண்ணி பாட்டிலும் பிஸ்லரி இல்ல. நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் தக்காளி சாஸ், ஹலீம் கொடுத்திருக்காங்க. எதுவுமே இல்ல தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு ஃபுல்லா அந்த கோகோனட் குள்ள இருக்கும்ல, அதெல்லாம் வெட்டி போட்டு ஜெல்லி மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. அப்புறம் 2 டேட்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சமோசால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு இதை பார்த்தாதாங்க ஆசையா இருக்கு. வெளியில இருக்கிற லேயர் ரொம்ப லைக் தின்னா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு. சமோசா உண்மையாவே நல்லா இருக்கு, சூப்பர். ஃப்ரெஷ்ஷான ஃபீலா இருக்கு. ஷவர்மா போயிடலாம். ஏன் செல்ல வந்துட்டானுங்கல்ல. ஆக்சுவலா எனக்கு மதுரையில இந்த ஹெவன்ஸ் பார்க் ஸ்டார்டிங்ல எனக்கு சத்தியமா இந்த ஹோட்டல்ல பிடிக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை. பட் இப்போ நான் ரீசெண்டா போய் சாப்பிட்டேன். அதுலயும் அங்க ஒரு கிரேவி ஒன்று சாப்பிட்டேன். அதாவது அவங்களோட பேர்ல அந்த கிரேவி இருக்கும், ஹெவன்ஸ் பார்க்கோட ஸ்பெஷல் கிரேவின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப அந்த கடைமையில எனக்கு காதலே வந்துச்சு. ஆனா விலை கூட மேம். என்ன கேபேஜ் வாடை வருது நல்லா. என்னாச்சு? நார்மலா இருக்கு, உரப்பே இல்லை, ஒரு சொட்டு கூட உரப்பு கிடையாது. ரோல் கொஞ்சம் மாவு பிசு பிசுன்னு இருக்க மாதிரி தோணுது. ஆனா தின்னா இருக்கு, லேசா இருக்கு. ஓகேவா? ஆனா உள்ள இருக்க ஸ்டஃபிங் எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. உனக்கு பிடிக்கல? மார்க் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நான் ஒரு 2.5 3 கொடுப்பேன். நான் 4 கொடுப்பேன். எனக்கு உரப்பா இருந்தா பிடிக்காது, எனக்கு இதுதான் பிடிக்குது. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. ஜெகனைக்கு மகனே இருக்கு. ஹலீம் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். நான் சாப்பிட்ருக்கேங்க, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் நான் சாப்பிடல. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. இது மட்டன் இதெல்லாம் நல்லா இருக்கு. சிக்கிட்டான் போல இருக்கு. பாய சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி சாப்பிட்டப்ப எனக்கு ஏன் பிடிக்கல? அப்ப பிரியாணியோட வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்குமானே. பார்க்கறதுக்கு நல்ல டெலிஷியஸாக உள்ளது. எனக்கு இந்த மாதிரி வெள்ளையா இருந்தாலும் பிடிக்காது பிரியாணி. எனக்கும் பிடிக்காது. ரிச்சா இருக்கு டேஸ்ட். ஓகேவா? பெரிய அப்படியே ரிச்சா. நமக்கு என்ன தேவை? நமக்கு அப்படியே உரப்பின்னு இல்ல, ஒரு டேஸ்ட் தேவையில்ல. டேஸ்ட் எதுவுமே கிடையாது. அப்படியே சும்மா அந்த குழந்தைங்களுக்குலாம் உரப்பில்லாத சாதம் கொடுப்போம்ல, அப்படியே உப்பு சப்பே இல்லாம ஒரு சாதம், அந்த மாதிரி இருக்கு. எடுத்துக்க. எனக்கு நெய் ஓவரா ஸ்மெல் தான் பிடிக்காது. அவ்வளோ ஓவரா இருக்கு. நல்லாவே இல்ல, சத்தியமா பிரியாணி நல்லா இல்ல. நாட் ஒர்க். ஐயோ அப்படி சொல்லாத. எனக்கு இவங்க பிடிச்சிருக்குது என்ன தெரியுமா? சிக்கன் எல்லாமே ஃப்ரெஷ், அந்த ஃபீல் தருது. அது என்ன ஃப்ரெஷ்ஷான்னு தெரியல, பட் எனக்கு அந்த ஃபீல் தருது, அதனால சொல்றேன். இது போய் சாப்பிட்டு பாருங்க, தக்காளி சாஸ். நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். ஓகே. உண்மையிலே இந்த கொட்டை இருக்கு பாருங்க. மோந்து பாரியா, ஓதையாகிற மாதிரி இருக்கு. சில்லி சாஸோட கொட்டையா? எது? வாட்டர் மெலனோடது கருப்பு கலர்ல இருக்கும், இது வெள்ளை கலர்ல இருக்கு. சின்ன வாட்டர் மெலன் அப்படிதான் இருக்கு. ஜோக் இல்லையா? பிரியாணி பிலோ ஆவரேஜ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நோம்பு கஞ்சி மேபி சூடா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க எல்லாமே சப்புண்டீங்க, அதான் நல்லா இருக்கும். இந்த ஆளுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குறாங்க. நமக்கு ஒரு ஃபயர் வேணும்ல. மதுரை கட்டு மேட்டு இதை எனக்கு சாப்பிட்டே ஆகும். எனக்கு ஒரே ஆர்வமாக வந்து இந்த வடை அதான் கிளிசரின் வருது.
இளநீ வாடை வருது. ஏல கிளிசரின் இல்லையா இதுல வந்து ஜெலட்டின். ஜெலட்டின்யா. ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா. கிளிசரின் எதுக்கு போடுவாங்க? மூஞ்சிக்கு போடுறதுயா. ஏயா இப்படி பண்ற? ஒன்றும் இல்லை, இளநீல பியோர் இளநீ கிடையாது, பட் எதையோ வந்து லைட்டாக தண்ணியோ அந்த மாதிரி இதெல்லாமே கலந்து ஜஸ்ட்டு அதை வந்து நமக்கு ஜெலட்டின் போட்டு அதை வந்து இந்த மாதிரி கெட்டியாக்கி நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் இது போட்டிருக்காங்க. சட்டிலாக இருக்குது, நல்லா இருக்கு. ஓகே, இப்பொழுது சர்பத் வித் சப்ஜா சீட் குடிக்கிறீங்க? ஆமாம் சார். அப்பப்போ உதவியாகத்தில் நான் இதாக. ஓகே குடி. நீங்க பண்ணது பயமா இருக்கு எனக்கு. குடியா நான் வெஸ்டியா குடுக்குறேன், குடிச்சிட்டு தானே குடுக்குறேன். பிரியாணி அப்படி இருக்கும்போது மத்தத எதிர்பார்க்க முடியாது. இனிப்பா இருக்கு, பட் அந்த இனிப்பு கூட அதிகமா இல்ல. உரப்பா இருக்கிற மாதிரி ஒரு டிஷ், பட் அதுல உரப்பே கிடையாது. எல்லாமே இப்படிதான் இருக்கு. கரெக்டா? அவ்வளவுதான். இதுவாது இனிக்குமா? அதுலயும் சீனியை எடுத்துட்டு எது போட்டியா? நஷ்டம் ஆயிருவாங்களா? சென்னையில இருந்திருக்காங்க. சென்னையில இருந்திருக்கான். ஜைத்தூன் டப்பா. ஓகேவா? டடன் 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 டடன். பிளேட் இருக்குடா டேய். ஏய் சீரியஸா? பேக்கிங் நல்லா இருக்குடா ஜைத்தூனே. இங்க மட்டன் பிரியாணி, ஜூஸ், இலை பரோட்டா, தண்ணி, ஃப்ரூட்ஸை கட் பண்ணதுக்கு கட் ஃப்ரூட்ஸ்னு எழுதியிருக்கான். பாபிக்யூ சிக்கனுக்கு பாபிக்யூ சிக்கன் போட்டோவும் போட்டிருக்கான் பிரிண்ட் பண்ணி. கஞ்சி, வடை, அந்த டப்பா மேல முதற்கொண்டு என்ன உள்ள இருக்கோ அதுக்குரிய போட்டோ இருக்கு. ஸ்டிக்கரா இல்ல, பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஹைதராபாடி ஹலீம், ஸ்நாக்ஸ்னா என்ன? சமோசா தான் இருக்கும். பாபிக்யூ சிக்கனு, கட் பண்ண ஃப்ரூட்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஒரு கிளி பொரோட்டா, அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனு இதெல்லாம் வந்து அழகாக வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்து வச்சிருக்காப்புல. அண்ட் அது கூடவே உள்ளுக்குள்ள சிக்கன் ரோலும் அதுக்கு சாஸும் கொடுத்துருக்காரு. மயோனைஸ் கொடுத்துருக்காங்க. பிரிஞ்சால் இருக்கு, ரைட்டா இருக்கு, டேட்ஸ் இருக்கு, ஜூஸ் இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு. இது என்ன? சைத்தூன்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு. இது என்னன்ட்டு எங்களுக்கு தெரிலங்க. இந்த எழுதி இருக்கு ஸ்வீட் மறைஞ்சிருக்கு. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் சமோசா, அது சமோசா, இதுலயும் சமோசா. ஐயோ, இவரு வந்து வெஜ்ஜீஸ்ல ஆட் பண்ணிருக்காரு. பீன்ஸ், கருவேப்பிலை அண்ட் பட்டாணி. சாரி, பீன்ஸ்ன்ட்டு பட்டாணி, கருவேப்பிலை, லைக் தட்லாம் இருக்கு. நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. என்னால ஆனா செம்ம ஆயிலிங்க. அந்த சமோசா நல்லா இருந்தது. உள்ள இருக்க வெஜ் வேகல. உள்ள இருக்கிற லேயர் சமோசா ஒரு லேயர் மாவு மாதிரி வேகவே இல்ல. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். தந்தூரி. நீங்க ஜைத்தூன்ல கண்ணை மூடிட்டு என்ன சைடு டிஷ் வச்சாலும் வாங்கலாம். ஜைத்தூன்ல வந்து grill வாங்கினா நல்லா இருக்கும். யோ, எதுனாலும் நல்லா இருக்கும்னு சொல்றேன். அப்படியா? இவனே பெர்ஃபெக்ட்டான பீஸ், கரெக்ட்டா கட் பண்ணிருக்காங்க. பீஸ் செம்மயா இருக்கு. செம்ம ஃபிஷ். போடுங்க. என்ன இவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்கா? ஹையா இருக்கு. ஹை. இது வந்து ஹலீம். வாவ். யோ, அழகா இருக்கியா? இது நல்லா இருக்கு. அந்த ஒரு நூல் மாதிரி வருது. இதுல எனக்கு பிடிக்கல. அழகா. சரி, லெமன் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சீரியஸ்லி டிஸ்கஸ்டிங். அதுக்கு வந்து தப்பான வார்த்தை. ஏன்? டிஸ்கஸ்டிங்னா வாந்தி வர மாதிரி அந்த விதம். அதுதான் இருக்கு. சாப்பிட வாந்தி வருது. லெட்ஸ் கோ ஃபார் இலை பரோட்டா. ஓப்பன் பண்றப்ப ஒரு நல்லா இருந்துச்சு ஃபீல். ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு, நானுமே இலை பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு மாதிரி நல்ல ஊற வச்சு என்ன பயங்கர எல்லாமே ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஃபீல் கொடுக்குது. அது எப்படி இது எனக்கு அதோட ஃபீல் கொடுக்குது. நான் வளர்றேன் கொடுக்குது. 6 மணி ஆயிடுச்சு, ரொம்ப வளர்றேன். 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. ஆகா, எங்க செம்மையா ஊறி இருக்குங்க பரோட்டா. நீங்க மதுரைக்காரனா இருந்தா பரோட்டா சாப்பிட்டே ஆகணும். அது இல்லாம வச்சா வேஸ்ட். நல்லா இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ வந்து பிரியாணி ஓபன் பண்ணலாமா? தக்காளி சோறு.
தக்காளி சோறு வாடை. எதையுமே ட்ரை பண்ணாம சொல்லக்கூடாது. ஏன்னா வாடை வந்து 12 o'clockல அப்படிதான் இருக்கும். நார்மலா இருக்கு. இந்த அரிசியோட டெக்ஸ்டர் ஃபீல் ஆகுது. ஆமா, அதாவது பாசுமதி தக்காளி சோறுல அது வந்து 4 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்னா இது வந்து 5 ஸ்டார் தக்காளி சாதம் ரெஸ்டாரண்ட். நோம்பு கஞ்சியை வந்து ட்ரை பண்ணிடுவோம். ரொம்ப ஆயில் ஜாஸ்தியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகேவா? மேல பாக்குறப்போ ஏன்னா கிண்டி விட்டக்கு அப்புறமும் ஆயில் வந்து நிக்கும்ல, அந்த மாதிரி நிக்குது. மட்டன் பீஸ் இருக்கு உள்ளுக்குள்ள அண்ட் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கு. இது சூடா இருந்தா நல்லா இருக்கும். அதை கம்பேர் பண்றப்போ இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஓகேவா? பட் வந்து ஆறி போன காரணத்தினால கொஞ்சம் சப்பக்கடின்னு இருக்கு. உப்பு அதிகமா ஃபீல் ஆகுது. அதனால என்ன ஸ்வீட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெயிட் பண்ண. ரசமலாய் டைப்ல இல்லையா? போமா? அரபிக்குக்கும் நம்ம ரசமும் சம்பந்தமே இல்லை. ஓகே, ஷால் வி கோ? எப்படி சொன்னீங்க? நான் மஞ்சள் கலர்ல பார்த்துட்டேன். ஆஹா, சட்டில். நான் மைனஸ் யூஸ் பண்ணவே இல்லையே. எதுல யூஸ் பண்ணிக்கவா? யார் சாமி இவன்? இனிப்பு கம்மியா இருக்கு. இனிப்புனால தான் அந்த டெக்ஸ்டர் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வந்து ஆக்சுவலா இதை நாங்க ஆல்ரெடி குடிச்சிட்டோம். மறுக்காவும் குடிச்சிட்டேன். இது எது பழமா என்னன்னு தெரியல. எனக்குள்ள போடுறோம் இது என்ன ஜூஸ்னு. இது வந்து கேக்கு மேல போடுவாங்கல செர்ரி பழம், அந்த மாதிரி டேஸ்ட். இந்த செர்ரி பழத்தை அரைச்சு ஜூஸ் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் தருது. சுகர் போட்ட ஒரு ஜூஸ் மாதிரி எங்களுக்கு ஃபீல் தரல. உண்மையாவே நல்லா இருக்கு. ஓகேவா? இது வந்து சூப்பர். நெக்ஸ்ட் ஃப்ரூட். வாவ், கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு. உங்களுக்கு பிடிக்கும். ஆமா, இது அழகா இருக்கு. ஃப்ரூட்லாம் போட்டுருப்பாங்க, லெமன் அந்த மாதிரி இருக்கு. இது கிரேப்ஸ். யா, நிறைய விதம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. கடிக்க முடியல. பூனை கடிமா சாப்பிடணும். ஐயோ சாமி, வேற டேஸ்ட் இது நல்லா இருக்கு. ஓகேவா? லைன் டேட்ஸ் மாதிரி இது ரொம்ப இனிப்பா இருக்கு. அதாவது இப்போ இது ரெண்டுல வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா 3, 2, 1 ஜைத்தூன். எனக்கு ஜைத்தூன். ஓகேவா? இதுதான் எங்களோடது. எங்களுக்கு வந்து ஜைத்தூன் தான் பிடிச்சிருந்துச்சு. ரைட்டா? போயிட்டு வரோம். டாடா. டாடா.